ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து இப்போது இது ஸ்டார்ட் ஆகும்போது வந்து ஒரு 1 o'clock வச்சுக்கோங்களேன். 1 o'clock அதுக்கப்புறமா கூத்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இந்த சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அன்றைக்குமே வந்து டிலே ஆகிடுச்சு. அன்றைக்குமே கூத்து பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டே ஒரு டே கூத்து வச்சுட்டாங்க, திருவிழா 3 நாளோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே விடலை. அது நம்ம குறையா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி ஒரு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திருப்பி 4th day வந்து அதை வைக்க ஆரம்பித்தாங்க. பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. கரெக்டாக ஒருத்தவங்க பிளான் பண்ணி அந்த பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி, அதாவது கோவிலோட காசு மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அதை ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பண்ணது வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. கொட்டுற மழையிலையும் எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். இது நிறைய பேர் நிறைய இடத்துல இது மாதிரி நடந்திருக்கலாம், மேபி எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே சென்னையில் இருந்த வரைக்கும் நான் வருவேன், சாமி இந்த மாதிரி கூழ் ஊற்றுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். பட் நான் 3 days இருந்தாலுமே வெளியே வந்து பண்ணுறது பார்க்குறது அதெல்லாம் அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். பட் இப்போ தான் வந்து நான் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு அடுத்து அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த சாமி வந்து ஊர்வலம் வந்து முடித்ததுக்கப்புறமா அந்த பெரிய கோவிலில் வந்து அங்கே தான் வந்து கும்பம் வந்து சாப்பாடு கும்பம் வந்து போடுவாங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்புனதே லேட்டு தான். ஏன்னா வந்து மழை, கரண்ட் இல்லாததுனால கிளம்புனதே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அப்போது கும்பம் வந்து போட முடியல. அதுக்கு அடுத்து 4th day வந்து கும்பம் போட போகிறாங்க. ஆக்சுவலாக 4th day வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாம் அவங்கவுங்க முறை பசங்க மேலே வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி விளையாடுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக 4th day பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி 4th day எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றதுனால பட்ஜெட் ப்ராப்ளமோ சம்திங் ஏதோ, அதனால் என்ன பண்ணாங்கன்னா 3rd day வந்து முடிய வேண்டியது, கரகம் க்ளோஸ் பண்ண வேண்டியதை 4th day வந்து கண்டினியூ பண்ணாங்க.